3 மினிட்ஸில் ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னும் தனி தமிழ் டெக் சிஸ்டர் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாங்க. அனு சமையலறை சிஸ்டர் 3 மினிட்ஸில் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தாங்க. என்னதான் அவங்கெல்லாம் சொன்னாலும் அவங்கெல்லாம் போட்டிருந்தாலுமே நம்ம சஞ்சய் சிஸ்டர் ஒரு 3 மினிட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் எஸ்டர்டே போட்டாங்க. அவங்க கோலம் போட்டால் நம்ம கோலம் போடணும், அவங்க வந்து தோசை போட்டால் நம்ம தோசை போடணும். நம்ம 3 மினிட்ஸில் அவங்க வீடியோ போட்டால் நம்ம போடாமல் இருக்கலாமா, உடனே போடுவோன்ட்டு அனு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு ஒரு வீடியோ போட்டாச்சுது. இது வந்து ரொம்ப தூரமாட்டு ஃப்ரெண்டு வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம அந்தந்த லேனில் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் தூரம் இருந்தாலும், எங்கே போகிறதா இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அவங்க வீடெல்லாம் நம்ம எங்கேனாலுமே நம்ம ரீச் பண்ணிடலாம். ஈஸியாட்டு அவங்க எந்த இடத்துக்கு போகிறனாலுமே போயிடலாம். அப்படி ஒரு 7 மினிட்ஸ்லலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டாங்கன்னு போயாச்சு. அவங்க வீட்டுக்கு போனோடனே அட்ராக்டிவாக இந்த சாப்பாடு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுது. அவங்க சூப்பராட்டு கேரளா மீல்னும் வாங்கி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தான் முக்கியம்னா, நமக்கு வந்து சாப்பாட வந்து வீடியோ எடுத்து நமக்கு வந்து ஷார்ட்ஸாக போடுறது தான் நமக்கு முக்கியம். என் பசங்கள்லாம் பக்கத்துல இருந்து மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு, "என்னம்மா நீங்க சாப்பிடாம இப்படி பண்ணிட்டுருக்கீங்களேம்மா" அப்படின்னாங்க. "போங்கடா எனக்கு இதுதான் முக்கியம்" அப்படின்ட்டு நமக்கு சாப்பாடோடையும் இப்படி எடுத்து போட்டா தான், அத வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தின்னு வச்சுக்கோமே. இது வந்து மோட்டா ரைஸ். ஏன்னா வந்து கேரளா மீல்ல அது ஒரு சிக்கன் ஃப்ரை, அப்புறம் துவரன், எரிசேரி, பச்சடி, பப்படம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு, அப்புறம் ஒன்னொன்னாட்டு நம்ம இதில விட்டு விட்டு சாப்பிட்றதையும் ஒரு வீடியோ எடுத்துருவோம். எல்லாரையும் டெம்ப்ட் பண்ணி அப்படின்ட்டு கொஞ்சமாக மீன் குழம்பு போட்டுட்டு, இத வந்து எரிசேரி பண்ணியிருந்தாங்க. பூசணிக்காய் போட்டு. சாம்பார். ஆனா டேஸ்ட் வந்து சாம்பார்லாம் நம்ம பண்ணுற மாதிரி அவ்வளவா டேஸ்ட் இல்ல. ஆனாலுமே இது சம்மந்தி வச்சுருந்துச்சுது. ஆனாலும் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாட்டு சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுது. இது வந்து பச்சடி. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்க வந்து பார்த்துக்கிடுங்க அதெல்லாமே. ஒரு சேமியா பாயாசம் இருந்துச்சு. அதுவே நம்ம சும்மா சாப்பிடுவோமா, வீடியோ எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லா சாக்லேட் கொண்டு வச்சாங்க. சாக்லேட்ல எந்த சாக்லேட்ட நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே கன்ஃப்யூஷன். சரி ஓகேன்னு 4 ஃப்ளேவர் இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு என் பையன்ட்ட 50, 50 நம்ம எல்லா ஃப்ளேவர்லையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு, அதாவது 4 சாக்லேட்ட 2 சாக்லேட் சாப்பிட்ட கணக்குக்கு. 4யுமே 50, 50 எடுத்து நானும் என் பையனும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஒரு 5:00 அவங்க வீட்லேருந்து ஒரு ஜூஸ் எடுத்துட்டு, 4 சாக்லேட்டும் சரி சும்மா நம்ம கை போகுமே அப்படின்ட்டு சாக்லேட்டை 4 தூக்கிட்டு அப்படியே வண்டிக்கு வந்தாச்சு. வந்து அவங்கள மேலே பார்த்து இந்த சாக்லேட்டை வச்சே பை பைன்னு சொல்லிட்டு, சன் செட் ஆகிற டைம் என் சன் வந்து வண்டி ஓட்டுறத ரசிச்சுட்டு, சன் செட்டையும் ரசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தேங்க் யூ.